வணக்கம். நம்ம கடந்த வகுப்பில் ஜாங்கோ அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷனை பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம ஜாங்கோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் ஒரு முதல் அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாங்கோவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்மளோட கம்ப்யூட்டரில் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பைத்தன்னா என்ன, பைத்தனில் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிந்து கொள்ள, பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு அதை அறிந்து கொள்ள நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தபடியாக நம்ம ஜாங்கோவில் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு ஐடி தேவைப்படுது. அந்த ஐடி வந்து நம்ம விஷுவல் கோட் எடிட்டராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷுவல் கோட் எடிட்டர்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பைத்தன் வீடியோவிலே நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். ஸோ எனவே அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி விஷுவல் கோட் எடிட்டரை யூஸ் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத. அடுத்து நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போதும் அதுக்கு உண்டான ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது தான் சிறப்பானது. அதனால் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கு என்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ தொகுப்பில் அதை பற்றி வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோ தொகுப்பை பார்த்து எப்படி இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இல்லை அறிந்து கொள்ளுங்கள். இப்போது நம்ம ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணலாம். முதல்ல கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தன் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ என்னோடய மிஷினில் பைத்தன் 3.8.5 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. நீங்களும் லேட்டஸ்ட்டான பைத்தன் 3.8.5 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நான் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டுட்டோரியல் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் இந்த டைரக்டரிக்குள்ளே வைக்கிறதுனால நான் இந்த டைரக்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம முதல்ல வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். பைத்தன் -m விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், அந்த நேம் ஆஃப் த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் env அப்படிங்கிற நேமில் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ls-l போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் envங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ cd envக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ls-l பார்த்திங்கன்னா அதில் அந்த பைத்தன் பைனரிஸ், அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கும். சரி, இப்போ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சோர்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது, env bin ஆக்டிவேட். ஸோ விண்டோஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்கிரிப்டில் வந்து activate.sh அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம லினக்ஸ்லேயோ இல்லை மேக்லேயோ யூஸ் பண்ணும்போது பின் ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு நீங்கள் சேஞ்சு கவனிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ராம்ப்ட் வந்து env அப்படிங்கிற விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ நம்ம இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட்டும் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இதில் ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம பிப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன், பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ. ஸோ இப்போ நீங்கள் ஜாங்கோ அப்படின்னு கொடுக்கும்போது என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் தேவைப்படுது, உதாரணத்துக்கு இப்போ 2.2 தேவைப்படுதுன்னா நீங்கள் = கொடுத்து 2.2 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாங்கோ 2.2 உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கும் நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தேவை அப்படிங்கிறதுனால நான் பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போது அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போ ஜாங்கோ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம இந்த என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு
ஃப்ரீஸ், அதாவது பிப் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. நம்ம அந்த கமாண்டை கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இதோட அவுட்புட்டில் என்னென்னலாம் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லைப்ரரிஸ் எல்லாமே நமக்கு காமிக்கப்படும். பார்த்தீங்கன்னா ஜாங்கோ வந்து 3.1.4 தான் லேட்டஸ்ட்டு, அது இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதுக்கு சேர்ந்த டிபெண்டன்ஸ் லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு ஜாங்கோ அட்மின் அப்படிங்கிற ஒரு கமாண்டு நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த கமாண்டை நான் ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சப் கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சப் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். சரி, அது இப்போ எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஜாங்கோ அட்மின், அதோட சப் கமாண்ட் வந்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், அப்புறம் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் மை சைட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கமாண்டை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணதை பாருங்கள், இப்போ எல்எஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ மை சைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே போவோம். இப்போது நம்ம எல்எஸ் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மை சைட்டுக்குள்ளே ஒரு டைரக்டரி க்ரியேட் ஆகிருக்கு, அதுவும் மை சைட் அப்படிங்கிற நேமில். அப்புறம் manage.py அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த manage.py அப்படிங்கிறது தான் கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாங்கோவோட ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம அதை இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு யூட்டிலிட்டி. இப்போ இந்த மை சைட் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டைரக்டரி தான் வந்து ஒரு ரூட் டைரக்டரி நம்மளோட ப்ராஜெக்டோட. சரி, இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபைல் இருக்குது. இதில் முதல் ஃபைல் வந்து init.py, இந்த ஃபைலை நம்ம எடுப்போம். இது வந்து பைத்தனுக்கு இது ஒரு எம்டி ஃபைல். இந்த ஃபைலில் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா இது 0 பைட்ஸ். இது ஒரு எம்டி ஃபைல், இதில் 0 பைட் தான் இருக்கும். ஸோ இது பைத்தன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஃபைல் வந்து __init .__.py அப்படிங்கிற ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அப்படின்னா பைத்தன் வந்து இந்த பர்டிகுலர் டைரக்டரியை வந்து ஒரு பேக்கேஜாக அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். சரி, இப்போ அடுத்த முக்கியமான ஃபைல் வந்து settings.py. இந்த settings.py அப்படிங்கிறது இந்த ஜாங்கோ ப்ராஜெக்டோட எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுதான் அது settings.py. அதுக்கு அடுத்தபடியாக urls.py. இந்த URL அப்படிங்கிறது தான் இந்த ஜாங்கோ ப்ராஜெக்டில் இது ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு URL நீங்கள் கால் பண்ணும்போது அந்த எந்த வியூவை கால் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த URL டிஸ்பேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த URL எந்தெந்த வியூவுக்கு டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த urls.py இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம asgi.py அண்ட் wsgi.py அதை வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. வரக்கூடிய செஷனில் அதை பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து இந்த 3 ஃபைல் __init __.py அப்படிங்கிறது வந்து இது ஒரு பைத்தன் பேக்கேஜ். இந்த மை சைட் அப்படிங்கிற டைரக்டரி ஒரு பைத்தன் பேக்கேஜ் அப்படிங்கிறத சொல்ல வருது. settings.py வந்து ஜாங்கோ ப்ராஜெக்டோட எல்லா செட்டிங்ஸுமே இந்த ஃபைலில் தான் இருக்கும். urls.py அப்படிங்கிறது இது ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்டோட ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதாவது இதில் தான் எல்லா URLுமே டிஃபைன் பண்ணியிருக்கும். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண இந்த மை சைட் அப்படிங்கிற ஜாங்கோ ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அதுக்கு நான் ரூட் டைரக்டரிக்கு போகிறேன். நம்ம ப்ராஜெக்டோட ரூட் டைரக்டரிக்கு இப்போ நீங்கள் அதில் ls-l போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து manage.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி. இந்த கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்டை வேரியஸ் வேஸில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. சரி, இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பைத்தன்
manage.py run server அப்படின்னு நான் சொல்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு Django வெர்ஷன் 3.1.4 அப்படின்னு சொல்லுது. அது போக உங்களுக்கு இந்த சர்வர், அதாவது டெவலப்மெண்ட் சர்வர் வந்து http 127.0.0.1:8000 அப்படிங்கிற போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுது. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே 127.0.0.8000 அப்படின்னு போட்டு நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். Django சர்வர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு கிடச்சிருச்சு. அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட முதல் ப்ராஜெக்டை ரன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து 8000 அப்படிங்கிற போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நம்ம போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த நம்ம டெவலப்மெண்ட் சர்வர்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு Ctrl+C ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த டெவலப்மெண்ட் சர்வர்லேருந்து டெர்மினேட் ஆகி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் போய் மறுபடியும் அந்த 8000 போர்ட் கொடுத்து நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் கான் பி ரீச்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட் சர்வர் டவுனாக இருக்குது. சரி, இப்போது நம்ம வேறு போர்ட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஸோ அதே கமாண்ட் தான் நம்ம இதில் வந்து நம்ம போர்ட் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 8081 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சர்வர் வந்து 8081 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த போர்ட்டுமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக 8000 ரன் ஆகும். நீங்கள் எந்த போர்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் ரன் பண்ணும்போது எந்த போர்ட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் போர்ட்டில் தான் அது ரன் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 8000 நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளோட சர்வர் இதில் ரன் ஆகலை. இப்போ நம்ம அதையும் வந்து 8081 போய் பார்ப்போம். இப்போ நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம சர்வர் 8081 ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்மளோட Django ப்ராஜெக்டை பப்ளிக்காக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை நம்மளோட நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மற்ற கம்ப்யூட்டர்லேருந்து அதை அக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்னாலும் இப்போது அது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா போதும். இப்போ நான் இதிலேருந்து வெளியே வரேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே கமாண்ட் தான் நம்ம போர்ட் 8081 தான் ரன் பண்ணுறோம். பட் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0.0.0:8000 அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சர்வரை ரன் பண்ணிங்கன்னா இந்த சர்வரை இந்த சேம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மற்ற கம்ப்யூட்டர்ஸ் கூட அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதுவும் அதே போல் 0.0. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் 127 அப்படின்னு, அதாவது அந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. இப்போ 0.0.0.0 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இதை எங்கேருந்து வேணாலும் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய சேம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மற்ற கம்ப்யூட்டர் வந்து இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதை பப்ளிக்கலாக நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம்னா பப்ளிக்காக வந்து இதை யார் வேணாலும் இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் அந்த போர்ட் நம்பர் கொடுத்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் இதை செக் பண்ணி பார்ப்போம். போர்ட் நம்பர் ஐபி அட்ரஸை நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ரன் ஆகுது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துக்கலாம், அதுவும் ரன் ஆகும். இதோட ஐபி அட்ரஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் 8081 சொல்லி இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எந்த கம்ப்யூட்டர் இருந்து கூட இந்த பர்டிகுலர் பேஜை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த கமாண்டை மற்றொரு விதத்துலையும் நம்ம கொடுக்க முடியும். இப்போது அதுக்கு ஒரு சின்ன மாற்றம் தான். இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை இந்த 0.0.0.0 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம 0:8081 கூட கொடுக்கலாம். பாருங்கள், இதை என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சர்வர் ரன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே போய் அந்த பேஜை அக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த மாற்றமும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சர்வரை ரன் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரெட் கலரில் ஒரு மெசேஜ் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வார்னிங் மெசேஜ், அதாவது அன்அப்ளைடு மைக்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய வகுப்புகளில் இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிந்தவரை உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறோம். நன்றி.